தந்தூரி சிக்கன் எப்பவுமே கடையில தானே ட்ரை பண்றோம், வீட்டில் நம்ம செஞ்சு பார்ப்போம்னு சொல்லி செஞ்சு பார்த்தது தான் இந்த தந்தூரி சிக்கன். 2 முழு கோழி வாங்கியிருந்தோம். அதை சுத்தம் பண்ணிட்டு தண்ணி வடிய வச்சிருந்தோம். இதை மேரினேட் பண்ணி 4 ஹவர்ஸ் வைக்கிறனால எப்படியும் தண்ணி வெளியில வரும். அதனால நம்ம தண்ணியை முன்னாடியே வடிகட்டிட்டதுக்கு அப்புறம் மசாலாவை ஃபுல்லா கோட் பண்ணிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சிருங்க. மசாலா நான் என்னென்ன போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்றேன். நெருப்போட அனல்ல தான் நம்ம இப்ப இந்த சிக்கனை சுட்டு எடுக்க போறோம். ஒரு சிக்கனை தான் இந்த மாதிரி செஞ்சிருக்கோம். இன்னொரு சிக்கன்ல அவன்ல வச்சிருக்கேன். அந்த வீடியோவும் நான் அப்லோட் பண்றேன். மறக்காம வாட்ச் பண்ணுங்க. ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி போட்டு வேக வைங்க. சிக்கன் ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறம் பட்டரு இல்ல நெய் இருந்துச்சுன்னா மேல லைட்டா அப்ளை பண்ணி விடுங்க. டேஸ்ட் ஹை லெவல்ல இருக்கும். என்ன கணம் மங்கினி பாண்டியரே, இன்று மதிய உணவுக்கு இதை தயார் செய்து விடுங்கள். சற்று நெய்யை தூக்கலாக ஊற்றி நன்கு சிவக்கும்படி வறுத்து விடுங்க. சுட சுட சிக்கன் தந்தூரி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு. இன்னைக்கு ஒரு அதுக்காக தான் நாங்கள் வீட்டில் ட்ரை பண்ணியிருந்தோம். இந்த பிரெஸ்ட் பீஸ் எல்லாமே லெமனில் ஊற வச்சிருந்தனால ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.